ஒரு மனிதன் பணக்காரன் ஆக வேண்டும் என்று நினைக்கும் அந்த நொடியிலிருந்து அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த மாற்றம் பணத்தில் இல்லை, மனதில்தான் என்று நான் பல வருடங்களுக்கு முன்பே உணர்ந்தேன் என்று சொல்லிக்கொண்டே நான் உங்களிடம் பேசுகிறேன். ஏனெனில் 2300 வருடங்களுக்கு முன் நான் கண்ட உண்மை இன்று கூட மாறவில்லை. நீங்கள் சம்பாதிக்கும் தொகை உங்கள் செல்வம் அல்ல. அதை எப்படி நினைக்கிறீர்கள், எப்படி கையாள்கிறீர்கள், எப்படி வளர்க்கிறீர்கள் என்பதே உங்கள் உண்மையான செல்வம். பலர் பணம் இல்லை என்று கவலைப்படுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் அறிவை வளர்க்காததால்தான் அந்த நிலை உருவாகிறது. ஒரு விதை போடாமல் மரம் கிடைக்காது போல சிந்தனை வளர்க்காமல் செல்வம் கிடைக்காது. நான் அரசர்களிடமிருந்தும் சாதாரண மனிதர்களிடமிருந்தும் கற்றுக்கொண்ட மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், பணம் உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும். நீங்கள் பணத்திற்காக அல்ல. தினமும் உழைத்து சம்பாதிக்கும் வருமானம் மட்டும் வாழ்க்கையை முன்னேற்றாது. அது ஒரு தற்காலிக ஆதாரம்தான். ஆனால் உங்கள் அறிவு உருவாக்கும் வாய்ப்புகள்தான் நிரந்தர ஆதாரம். நீங்கள் சற்று அமைதியாக உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு வெளிப்பார்வையில் பார்த்தால் ஒரு உண்மை தெரியும். நீங்கள் சம்பாதிப்பதை விட அதிகம் செலவழிக்கிறீர்களா அல்லது சம்பாதிப்பதை சேமித்து வளர்க்கிறீர்களா என்று. அந்த ஒரு கேள்வி உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். நான் சொல்ல விரும்புவது, சேமிப்பது மட்டும் போதாது. அது ஒரு ஆரம்பம்தான். ஆனால் அதை வளர்க்கும் அறிவுதான் முக்கியம். ஒரு விவசாயி விதையை மட்டும் வைத்துக்கொண்டு மகிழ்வதில்லை. அதை நன்கு பராமரித்து மரமாக வளர்க்கிறான். அதுபோல உங்கள் பணத்தையும் நீங்கள் வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருமுறை நான் ஒரு இளைஞனை பார்த்தேன். அவன் தினமும் கடுமையாக உழைத்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. நான் அவனிடம் கேட்டேன், நீங்கள் சம்பாதிப்பதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்று. அவன் பதில், என் தேவைகளுக்காக செலவழிக்கிறேன் என்று. அதற்கு நான் சொன்னேன், உங்கள் தேவைகள் எல்லாம் இன்று உங்களிடம் இருக்கும். ஆனால் உங்கள் எதிர்காலம் எங்கே என்று. அந்த கேள்வி அவனை சிந்திக்க வைத்தது. அதே கேள்வியை நீங்கள் உங்களிடம் கேளுங்கள். நேரம் என்பது பணத்தை விட விலைமதிப்பானது. ஆனால் பலர் அதை வீணடிக்கிறார்கள். ஏனெனில் அது கண்களில் தெரியாது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் நேரத்தை எப்படி செலவழிக்கிறீர்கள் என்பதே உங்கள் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அமைதி வேண்டும் என்றால் உங்கள் சிந்தனையை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மனம் எங்கே செல்கிறது என்பதை கவனியுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை அங்கேயே கொண்டு போகும். நான் அரசியல், பொருளாதாரம், மனித மனம் ஆகியவற்றை ஆய்வு செய்தபோது ஒரு உண்மை தெளிவானது. மனிதன் வெளியில் வெற்றி பெற வேண்டுமானால் உள்ளே அமைதியாக இருக்க வேண்டும். உங்கள் மனம் குழப்பமாக இருந்தால் உங்கள் முடிவுகள் தவறாகும். உங்கள் முடிவுகள் தவறானால் உங்கள் வாழ்க்கை திசை மாறும். அதனால் தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் சிந்தனையை கவனியுங்கள். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். பணக்காரன் ஆக வேண்டும் என்ற ஆசை தவறு அல்ல. ஆனால் அது ஒரே இலக்காக மாறக்கூடாது. பணம் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்க வேண்டும். ஆனால் அது உங்கள் மனதை சிக்கலாக்கக்கூடாது. உண்மையான செல்வம் என்பது பணம், அறிவு, அமைதி, நேரம், உறவுகள், இவை அனைத்தும் சமநிலையில் இருக்கும் நிலை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற நினைத்தால் சிறிய மாற்றங்களிலிருந்து ஆரம்பியுங்கள். உங்கள் செலவுகளை கவனியுங்கள். உங்கள் நேரத்தை மதியுங்கள். உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக உங்கள் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் தொடர்ந்து செய்தால் நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையும் உயர்ந்த நிலைக்கு செல்லும். இப்போது நான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களிடம் பகிர விரும்புகிறேன். பலர் அதிகமாக சம்பாதித்தால்தான் பணக்காரன் ஆகலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது முழுமையான உண்மை அல்ல. சம்பாதிப்பது முக்கியம். ஆனால் அதை பாதுகாப்பதும் வளர்ப்பதும் அதைவிட முக்கியம். நீங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு வேலை கொடுக்க வேண்டும். அது உங்கள் எதிர்காலத்திற்கு வேலை செய்ய வேண்டும். இல்லையெனில் அது மெதுவாக உங்கள் கையில் இருந்து வெளியேறும். வாழ்க்கையில் டிசிப்ளின் இல்லாமல் எந்த முன்னேற்றமும் நீண்ட நாட்கள் நிலைக்காது. நீங்கள் இன்று செய்யும்
சிறிய பழக்கங்கள் நாளை உங்கள் வாழ்க்கையின் பெரிய முடிவுகளை உருவாக்கும். நீங்கள் அதிகமாக செலவழிக்கும் பழக்கத்தை மாற்றி சேமிக்கும் பழக்கமாக மாற்றினால் அது உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும். அதேபோல் நீங்கள் கற்றுக்கொள்வதை ஒரு தினசரி பழக்கமாக மாற்றினால் அது உங்கள் வருமானத்தை உயர்த்தும். நான் பார்த்த பல வெற்றியாளர்கள் ஒரே ஒரு விஷயத்தில் ஒற்றுமையாக இருந்தார்கள். அது என்னவென்றால், அவர்கள் தங்களின் நேரத்தை மிகவும் கவனமாக பயன்படுத்தினார்கள். அவர்கள் தேவையற்ற விஷயங்களில் நேரத்தை வீணடிக்கவில்லை. அவர்கள் தங்களின் இலக்கை தெளிவாக அறிந்திருந்தார்கள். நீங்கள் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் இருந்தால் நீங்கள் எவ்வளவு வேகமாக சென்றாலும் அது பயனில்லை. அதனால் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான நோக்கம் இருக்க வேண்டும். அந்த நோக்கம்தான் உங்கள் முடிவுகளை வழிநடத்தும். இன்னொரு முக்கியமான உண்மை என்னவென்றால், பயம். பலர் புதிய முயற்சிகளை ஆரம்பிக்க பயப்படுகிறார்கள். தோல்வியடைந்தால் என்ன ஆகும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நான் சொல்ல விரும்புவது, தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம். நீங்கள் தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டால் அது உங்கள் வெற்றியின் அடித்தளமாக மாறும். நான் என் வாழ்க்கையில் பல தடைகள் சந்தித்தேன். ஆனால் அந்த தடைகள் என்னை பலமாக்கின. அதேபோல் உங்கள் வாழ்க்கையிலும் வரும் சவால்களை நீங்கள் ஒரு வாய்ப்பாக பார்க்க வேண்டும். அது உங்கள் திறனை வளர்க்கும். மேலும் நீங்கள் உங்களுடன் இருப்பவர்களை கவனியுங்கள். உங்கள் சுற்றுப்புறம் உங்கள் சிந்தனையை பாதிக்கும். நீங்கள் வளர்ச்சி விரும்பும் மனிதர்களுடன் இருந்தால் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி செல்லுவீர்கள். நீங்கள் சோம்பேறித்தனத்தை ஏற்றுக்கொள்ளும் சூழலில் இருந்தால் அது உங்களையும் பாதிக்கும். அதனால் உங்கள் சுற்றத்தை புத்திசாலித்தனமாக தேர்வு செய்யுங்கள். வாழ்க்கையில் அமைதியில்லாமல் எந்த செல்வமும் முழுமையல்ல. நீங்கள் பணம் சம்பாதிக்கும் போது உங்கள் உடல் நலத்தையும் மனநிலையையும் கவனிக்க வேண்டும். நீங்கள் அமைதியாக இருந்தால்தான் நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க முடியும். தினமும் சில நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்குங்கள். அது உங்கள் மனதை சுத்தப்படுத்தும். நீங்கள் உங்கள் உள்ளத்தை கேட்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையின் திசை தெளிவாகும். நான் உங்களிடம் இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நீங்கள் சம்பாதிக்கும் பணம் உங்களை சுதந்திரமாக்குகிறதா, அல்லது அது உங்களை இன்னும் அதிகமாக வேலை செய்ய வைக்கிறதா? அந்த பதில் உங்கள் வாழ்க்கையின் தரத்தை தீர்மானிக்கும். உண்மையான செல்வம் என்பது நீங்கள் விரும்பும் நேரத்தில் நீங்கள் விரும்பும் விஷயங்களை செய்யும் சுதந்திரம். அதற்காக நீங்கள் இன்று புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுக்க வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கை ஒரு ஓட்டமல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தை நீங்கள் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எப்போதும் அடுத்த இலக்கை மட்டுமே பார்த்துக் கொண்டு ஓடினால் நீங்கள் தற்போதைய மகிழ்ச்சியை இழந்து விடுவீர்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் மதியுங்கள். உங்கள் முன்னேற்றத்தை கவனியுங்கள். உங்கள் தவறுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் வெற்றிகளை கொண்டாடுங்கள். இந்த சமநிலையே உங்களை உண்மையான பணக்காரனாக மாற்றும். கடைசியாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்தான் உள்ளது. நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். நீங்கள் இன்று சிந்தித்து செயல்பட்டால் நாளை நீங்கள் பெருமையாக பார்க்கும் வாழ்க்கையை உருவாக்க முடியும். அதனால் தயக்கமில்லாமல் ஆரம்பியுங்கள். உங்கள் நேரத்தை மதியுங்கள். உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துங்கள். அப்போது நீங்கள் தேடும் செல்வம் வெளியே இல்லை, அது உங்களுக்குள்ளேயே இருந்தது என்று நீங்கள் உணர்வீர்கள். அந்த உணர்வே உங்கள் வாழ்க்கையை முழுமையாக்கும் உண்மையான செல்வமாகும்.